இதயகிரி விஜயனின் வணக்கம். தாவைக்க தலைவர் விஜய் ஒரு நடிகராக இருப்பதற்கும் இப்போ தலைவராக வந்ததுக்கு அப்புறமும் என்ன மாறுபாடு தெரியுது, என்ன முரண்பாடு தெரியுது, என்ன நல்ல விஷயங்கள் தெரியுது அப்படிங்கிறது ஒரு கேள்வி எழும்புது. என்னென்னா, நடிகராக இருந்தப்போ எனக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ், அதாவது எப்படின்னா அவரோட ஆக்ஷன், டான்ஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். மற்றபடி ஒரு கதை அம்சம் ஆகட்டும் எல்லாமே தன்னைத்தானே ரொம்ப உயர்த்தி மற்ற கதாபாத்திரங்கள் வந்து ஒரு மாதிரி ஒரு கேலிக்கிடமாக ஒரு இழிவான பார்வையில் பார்க்குற மாதிரி ஒரு ஒரு தன்மை இருக்காது, ஒரு தன்னடக்கம் கிடையாது. அந்த கதாபாத்திரங்கள் தன்னடக்கத்துடன் உருவாக்கப்படுவதில்லை. பல படங்களை பார்த்துட்டு அது அப்படி தான். அது ஒரு ஹீரோவுக்கு அது ஒரு நல்ல குணம் அல்ல. ஒரே ஒரு சாப்பிட்டு என்ன சொல்லணும்னா, நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படி ஒரு டைலாக் அப்படி இல்லாமல் எழுதுறது, அப்படி எழுதி அது ஒரு ஹீரோயிசம். அந்த ஹீரோயிசம் ஓவர் ஹீரோயிசம். அப்படி தான் அவர் வந்து வளர்ந்தார். ஆனால் அதை ரசிக்க வச்சுட்டாங்க. அப்படி அவர் வளர்ந்ததை ரசிக்க வச்சுட்டாங்க. அதனுடைய விளைவு இன்றைக்கி அதனுடைய அந்த 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 பிரச்சனைகள்லாம் அவர் கட்சி தலைவரானதுக்கப்புறம் இப்போ தெரியுது. அது எவ்வளோ தூரம் விபரீதங்கள் கொண்டு வருது. ஏன்னா ஒரு ஒரு தலைவராக உருவெடுப்பவர் வந்து கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கின்ற தகுதி வேண்டும். அதை வந்து முறைப்படுத்தணும். அது ஒரு பேச்சுக்கு, அதாவது அவருடைய பேச்சுக்கு மக்கள் கட்டுப்பட வேண்டும். அப்படி கட்டுப்படுத்துகின்ற திறமை உள்ளவர் தான் தலைவர். அப்படி அந்த திறமை இல்லைன்னா அவங்க தலைவராக இருக்கிறதற்கே தகுதியற்றவர்கள். அப்படி தான் விஜய் சொல்லலாம். சினிமா நடிகராக இந்த காலத்திலே எம்ஜிஆர் எங்கே போனாலும் அவர் வந்து உதாரணம் சொல்ல வேண்டிய நிலைமை. அவர் அந்த மாதிரி அவர் கட்டமைச்சிருக்காரு தன்னுடைய சினிமாவையும் தன்னுடைய அரசியலும் ரசிகர்களுடைய அந்த கூட்டத்தையும். அதாவது அவங்களுக்காக அவர் சிந்தித்தவர். அவங்கள வந்து எப்படி நல்வழிப்படுத்தணும், அவங்கள என்ன மாதிரி கொண்டு போகணும், பாடல்களை கூட நல்லது சொல்கிறதுக்கான முயற்சி எடுத்தவர். விஜய் என்ன பண்ணியிருக்கார் சினிமாவில்? நத்திங், அப்படி தான் சொல்லணும். அப்படி செஞ்சுருக்காருன்னு சொல்லிக்கிட்டா அதில் ஒன்றும் உள்ளத்தை போய் தேடி பார்த்தா ரஜினி அவரோட சொன்னார்லையா, வேக்கும் வெற்றிடம் தான் அதில் இருக்கும். ஸோ அதில் வந்து கெப்பாசிட்டி கிடையாது, பொட்டன்ஷியாலிட்டி கிடையாது, தீம் கிடையாது. ஸோ அப்படி தான் அவருடைய சினிமா உருவானது. சினிமாவின் மூலமாக அவர் முன்னேற்றம் கண்டார். சினிமாவில் தான் முன்னேற்றம் அடைந்தார். சினிமாவுக்கு அவர் முன்னேற்றம் தரவில்லை. எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு, எத்தனை போராட்டங்கள் நடந்திருக்கு, எவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கு. நடிகர் சங்கத்தின் மூலமாக கூட அவர் எதுவும் பங்கெடுத்து எதுவும் செய்யலை. ஸோ தனிப்பட்ட முறையில், தனிப்பட்ட வாழ்வின் மூலமாக ரசிகர்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருக்கலாம், நலத்திட்ட உதவிகள் பண்ணியிருக்கலாம். கொரோனா காலத்தில் அவர் போய் பண்ண உதவிகளாக வந்து நம்ம மறுக்க முடியாது. அவரே இண்டிவிஜுவலாக தூத்துக்குடியெல்லாம் போய் அங்கே உள்ள மக்கள்கிட்ட வேறு யார்ட்டையும் அந்த பொறுப்பு கொடுக்கல. அந்த அரிசி மூட்டைகளையும் அந்த கனமான பொருள்களையும் அவரே தூக்கி கொடுத்தார். அவருடைய உடல் வலிமை என்னன்னு அப்போ நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது. இப்போ இன்றைக்கி வெயில் அவரை தாங்க முடியலையாம். அவருடைய உடல் வலிமை அன்றைக்கி காட்டினவருக்கு இன்றைக்கி வெயில் அவர் பொதுக்கூட்டங்களுக்கு போனார்னா அவரால் சமாளிக்க முடியல, அதனால் ஓய்வு எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்னென்னமோ செய்திகள் வருது. அப்படி இருக்கக்கூடாது. எந்த சூழ்நிலைக்கும் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது வெயிலாகட்டும் குளிராகட்டும், அதாவது எப்போவுமே ஏசியிலே இருக்கிறவங்களுக்கு வெளியில் வரும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஆனால் அதை தயார்படுத்திக்கணும். எம்ஜிஆர் எல்லாத்துக்கும் தயாராக இருந்தார், எல்லா சூழ்நிலைக்கும் தயாராக இருந்தார். எந்த சூழ்நிலைக்கும் அவர் தன்னை வந்து பின்தங்க விட்டது கிடையாது. அது முன்னோக்கி சென்றவர் அவர். அதாவது மக்கள் மணிக்கணக்காக காத்திருந்து அவரை பார்த்தார்கள். அவங்களுக்காகவே தன்னுடைய பயண திட்டங்களை வந்து பிரச்சாரத்துக்கு போகிறதாகட்டும், மற்ற வேறு எங்கே செல்வதாகட்டும், எல்லா இடத்துலையுமே மாலை நேரம் மட்டும்தான் அவர் வச்சுக்கிட்டாரு. மக்களை வெயிலில் காய விட்டதில்லை, அவர் மக்களை வெயிலில் துன்புறுத்தியதில்லை. அது எல்லாமே இங்கே விஜய் பக்கம் இருக்குது. மக்களை பற்றி சிந்திக்கின்றவன் தலைவன், அதை பற்றி சிந்திக்காதவன் தலைவனே கிடையாது. கரூர் மேற்று ஒன்று போதும். அவர் அந்த தலைவர்களுடைய தகுதிக்கு இல்லாதவருங்கிறத கரூர் நிகழ்வு வந்து ஒரு உதாரணமாக போச்சு. 40 பேர் உயிர் போயிருக்குன்னா சாதாரண விஷயம் இல்லைங்க, நெஞ்சு கொதிக்குது. அந்த 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 நேரத்தில் அவர் போய் பதுக்கிட்டார் பாருங்க சென்னையில். அது என்னங்க அது பொருட்படுத்திருக்கணும். அது ஒரு குற்ற உணர்ச்சி அவரை உறுத்தியிருக்க வேண்டும். வந்து அந்த மக்களை உடனே சந்திச்சிருக்க வேண்டும், எல்லாரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு அவர் வந்து மூவ் ஆகிருக்கணும். அது எதுவுமே செய்யாமல் போய் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு நீ முதல்ல உன்னை சரி பண்ணிக்கோ, உங்களை நீங்கள் சரிப்படுத்திக்கணும். நீங்கள் சரி பண்ணிட்டு தான் மற்ற தலைவர்களை பற்றியோ மற்ற அரசியலை பற்றியோ நீங்கள் விமர்சிக்கணும். அதுக்கான தகுதியும் திறமையும் அவருக்கு வந்து வேணும் அப்படிங்கிறத இந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கிறேன்.
அதாவது சினிமாவுக்காகவே போய் அங்கேயே பேசாமல் நீ உங்கள் இது பண்ணுங்க, ஏன்னா அதனால் ஒரு 100 பேருக்கு வாழ்க்கை கிடைக்கும். இது ஒரு பெரிய ரசிகர் கூட்டத்தை, பெரிய மக்கள் சக்தியை வீணடிக்கிற வேலையை தான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அதுக்கான தகுதியும் திறனும் அவர்களை வழிநடத்துறது ரொம்ப முக்கியம். அந்த வழிநடத்துகிற தகுதி விஜய்கிட்ட கேள்விக்குறி 0 இப்போதைக்கு. அவர் தன்னை முதல்ல உருவாக்கிட்டோம், தன்னை சரி பண்ணிட்டு அவருக்கு மீண்டும் தாமதமாக கூட அரசியல் வரலாம், தவறில்லை. தன்னை தயார்படுத்தி கொண்டு மக்களுக்கு நல்ல என்ன வழி, வேறு யாரும் சொல்லாத வழியை நம்ம என்ன காட்டுறோம், மக்கள் நல்வழிப்படுத்துறதுக்கு என்ன முயற்சிகள் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவர் வரணும். அப்படி வரணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.